நான் கேட்கப்பட்ட தலைப்புகளில் கனவுகள் என்ற பொதுவான கருப்பொருளை மையமாக கொண்டு பல்வேறு இலக்கிய நடைகளை பிரதிபலிக்கும் வகையில் தனித்துவமான மற்றும் ஈர்க்கக்கூடிய 5 கவிதைகளை தமிழில் வழங்குகிறேன். இதில் பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வைரமுத்து, அப்துல் ரஹ்மான் ஆகியோரின் பாவனைகள் ஸ்டைல்ஸ் இணைக்கப்பட்டுள்ளன. தலைப்பு 1. புலம்பெயர் தொழிலாளியின் பயணத்தை விவரிக்கும் காலணிகள். பாரதியார் நடை. வீரியம், விடுதலை வேட்கை, எளிய மொழிநடையில் சமூக சீற்றம். கனவு காணும் காலனி பாட்டு. கனவு காணும் காலனியே கலிதீர பறந்தாயோ, வெளுத்த ஆடை வெறுங்கையுடன் விரையும் தொழிலாளியின் வேர்வை படிந்த பாதையில் வீதிதோறும் நடந்தாயோ, கிழிந்த உன்றன் தோள் மீது கிடைத்ததோ விடுதலை, சொந்த மண்ணில் சோறில்லை சுதந்திரமும் இல்லையோ, தூரதேசம் துரத்துகின்ற தாயின் தவிப்போடே நீ இறையில் ஏறி போகும்போதோ இரும்பு கவிதையாய். டிக்கெட்டு காகிதம் தொட்டு திசையறியா துயரென்ன, மூட்டைகள் சுமந்து முடங்காத நம்பிக்கையின் விடியல் தேடி விரைந்தோடி விழிமூடி தூங்கியோர் விம்மி எழுப்பும் கனவுதனை வீரியமாய் உரைப்பாயோ, வல்லமை தாராயோ இந்த காலனிக்கு தொலைதூர கனவினை தாங்க. தலைப்பு 2. தூசி படிந்த மூலையில் காத்திருக்கும் குழந்தைகளின் மறந்த பொம்மைகள். கண்ணதாசன் நடை. மெல்லிசை, தத்துவார்த்தமான ஏக்கமும் கடந்த கால நினைவுகளும். தூசு கனவும் தொலைந்த சிரிப்பும். எதிர்பார்ப்பின் ஏக்கம் கொண்டு ஓரமாய் உறங்கும் பொம்மையே, உன்மீது படர்ந்த தூசி கூட ஓர் குழந்தையின் முத்தத்தடம். மறந்து போனாய் மகளே நீ மடியிலே விளையாடிய காலத்தை, சிறு கைகளின் அணைப்பிலிருந்த அந்த சொர்க்க கனவுகள் எங்கே? உடைந்த சக்கரங்கள், ஒட்டாத கண்கள், இவை யாவும் இழந்த இளமையின் சின்னங்கள். காலத்தின் ஓட்டத்தில் கரைந்து போனாயோ, கனவு கப்பலில் பயணமானாயோ, நீ மீண்டும் வந்து என்னை வாரி அணைக்கும் அந்த சிறுசின் ஸ்பரிசம் வருமா? வாழ்க்கை வேகத்தின் ஓட்டப்பந்தயத்தில் நிகழ்காலம் மறைத்த நிழலாய் நீ இருக்க, நான் மட்டும் இங்கே காத்திருக்கும் ஓர் கடந்த கால கனவு. தலைப்பு 4. மின்வெட்டு நேரத்தில் ஒரு நகரத்தின் உணர்ச்சி பெருவாழ்வு. பாரதிதாசன் நடை. இயற்கையோடு இணைந்த பகுத்தறிவு. இருட்டில் எழும் புதுவாழ்வு கனவு. இருட்டினில் ஒளிரும் நகரம். அடடா, மின்சாரம் நின்ற நேரம், நகரமே உறக்கம் கொண்டதென்று உண்மை கனவு விழிக்கும் நேரம். வானத்து விண்மீன் ஒளி கண்டு வீட்டு சன்னல் வழி கசிந்து வரும் மெழுகுவர்த்தி வெளிச்சம் கண்டதுவோ புதியதோர் உலகத்தை கண்முன்னே. எந்திரத்தின் இரைச்சல் அடங்கி மனித உள்ளத்தின் ஓசை கேட்கிறது. அலைவேசி அணைந்து ஆத்மாவின் அன்பான பேச்சொலி எழுகிறது. இது வெறும் இருள் அல்ல, எதை இழந்தோம் என எண்ணி பார்க்கும் பகுத்தறிவின் வெளிச்சம். மின்னலின்றி சூழும் இருளில்தான் மனிதம் தன் மகத்துவம் அறியும். ஒரு நாள் இழந்ததை மீட்க ஒலி தேடும் கனவு, இதுவே புரட்சியின் ஆரம்பம். தலைப்பு 5. தெருநாய்கள், காக்கைகள் அல்லது ஸ்ட்ரே பூனைகளின் குரல்கள். வைரமுத்து நடை. படிமங்கள், துயரத்தில் கவிழும் நவீனத்துவமும் ஏளனமும். சத்தமிட்டு கனவு கண்ட சாம்பல் பூனைகள். தெருவின் மூலையில் தேய்ந்து கிடக்கும் ஒரு சாம்பல் கனவின் மறுபெயர் பூனை. அதன் மெல்லிய மீசை தடவி சொல்கிறது இந்த நகரத்தின் ரகசியங்களை பற்றி. முற்றிய இரவின் மூச்சில் ஒதுக்கப்பட்ட நாயின் ஒற்றை குடைப்பில் ஓர் இறை தேடும் வேதனை படிமம். குப்பை கூழத்தில் குறை காணும் காக்கையின் கா கா சத்தம், அது சர்வ நிச்சயமாக சமூகத்தின் மீது தொடுத்த கவிதை. இவை பேசாத உயிர்கள் அல்ல, மனிதனின் மனச்சாட்சியை கூர்மையாக உற்று நோக்கும் கண்கள். நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், உங்களின் வீதிகளும் உங்களின் கனவுகளும் எங்களின் வயிற்று பசியை மறக்கவில்லை என கவிதை வழியை கேட்கும் ஒரு கசப்பான கனவு. தலைப்பு 5. கனவுகள் என்பது பொதுவான பார்வைகள். அப்துல் ரஹ்மான் நடை. யதார்த்தவாதத்தின் பின்னணியில் தத்துவ விசாரமும் விசித்திரமான படிமங்களும். கனவு என்பது கண்ணாடி அல்ல, உடைந்த உண்மையின் பிம்பம் காட்ட. அது ஒரு நங்கூரமிடாத படகு, நடுநிசி கடலில் அலைபாயும் தனிமை. விழித்திருக்கும் போது வீசும் காற்றின் எதிர் திசையில் இமைகளிடும் சிறகு. இங்கே புவியீர்ப்பு விசையின் அதிகாரமே அற்றுப்போகிறது. இறந்த காலத்தின் நிழல் வந்து நிகழ்காலத்தை ஆசீர்வதிக்கும் மாயாஜாலம். நம்பிக்கை நாற்று நட்டு நாளையும் வளர தூண்டும் விதைகள். கனவு காணும் மனிதன் கடவுளின் மறுபதிப்பு. கனவை இழக்கும் கணமே வாழ்வின் அர்த்தம் மரணம் கொள்கிறது.
தூக்கமற்ற கண்களின் வெண்மையில்தான் பிரபஞ்சமே தன்னுடைய பாடத்தை எழுதுகிறது. இது வெறும் நித்திரை அல்ல, வாழ்வின் அடுத்த தளத்திற்கான ரகசிய பயணச்சீட்டு.